ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கீரை சுண்டல் எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாமா. நான் இங்கே பாலக் நறுக்கி நல்லா வடிகட்டி வச்சுட்டுருக்கேன், வாஷ் பண்ணின அப்புறமா. இங்கே இதுக்கு பயத்தம்பருப்பு ஒரு கால் கிள்ளு பதமாக வேக வச்சுக்கணும். குழவாலாம் வேக வைக்கக்கூடாது குக்கரில் வச்சு. அது பாட்டுக்கு பக்கத்து அடுப்பில் இருக்கிறச்சு. இங்கே இன்னொரு கடாயை எடுத்துட்டு அதில் ஒரு ஸ்பூன் நான் எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, மிளகா வத்தல் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு வெங்காயம் போட்டுருக்கேன். வெங்காயம் ஆப்ஷனல், ஒரே ஒரு வெங்காயம் நல்ல நிலமாக நறுக்கி அதையும் வதக்கினுட்டு மஞ்சப்பொடி கொஞ்சமாக போடணும். மஞ்சப்பொடி போட்டுன்னு இந்த பாலக்கீரையை அதையும் போட்டுட்டு உப்பும் பெருங்காயமும் போட்டு நல்லா வதக்கினுட்டேன். நல்லா வதக்கின பிற்பாடு இப்போ பயத்தம்பருப்பை நம்ம செக் பண்ணி பார்க்கணும். அது கிள்ளு பதமாக வெந்தெடுத்தோம்னாக்க அதில் என்ன வடிகட்டிட்டு இந்த கீரையில் நம்ம சேர்க்கணும். இதை இறக்கிறதுக்கு முன்னாடி தேங்காயை போட்டு இறக்கினா சுவையான கீரை சுண்டல் ரெடி.